வெல்கம் டு EMR Physics. I am Raju, 10th Science Unit 2 Arcticsல இப்போ பார்க்க போகிற டாபிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். அதாவது லைட்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா லைட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. திஸ் இஸ் த ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி. லைட்டுங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அதாவது நேச்சுரலாகவே எனர்ஜி எக்ஸிஸ்ட் ஆகிருக்குது. எனர்ஜி எக்ஸிஸ்ட் இன் நேச்சர். இது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. அதாவது வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, லைட் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். தெர்மல் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இதில் லைட்டுங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. இந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியில் லைட்டும் ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. திஸ் இஸ் த ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட். செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட், லைட் ஆல்வேஸ் ட்ராவல் அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன். லைட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணும். லைட்டை ஒரு பிளேஸில் இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக ட்ராவல் பண்ணுது. ஓகே, இந்த லைட் இப்படி வளைஞ்செல்லாம் ட்ராவல் பண்ணாது, ரோட்டில் கார் போகிற மாதிரி. ஸோ லைட் ஆல்வேஸ் ட்ராவல் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன். திஸ் இஸ் அ செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட். இப்போ தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தோம்னா, லைட் டஸ் நாட் நீட் எனி மீடியம் ஃபார் இட்ஸ் ப்ராபகேஷன். இட் கேன் ஈவன் ட்ராவல் த்ரூ வேக்யூம். அதாவது லைட்டு எந்த மீடியத்துலேயும் ட்ராவல் பண்ணும். இட் கேன் ட்ராவல் த்ரூ ஏர், இட் கேன் ட்ராவல் த்ரூ வாட்டர், இட் கேன் ட்ராவல் த்ரூ கிளாஸ். இந்த மாதிரி எந்த மீடியத்தில் வேணாலும் அது ட்ராவல் பண்ணும். இதுக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு மீடியம்ங்கிறது தேவை கிடையாது. இட் கேன் ஈவன் ட்ராவல் த்ரூ வேக்யூம். ஒன்றுமே இல்லைன்னா கூட அது ட்ராவல் பண்ண முடியும். ஓகே, இட் டஸ் நாட் ரிக்வயர் த மீடியம் ஃபார் த ப்ராபகேஷன். இது சவுண்டு மாதிரி கிடையாது. சவுண்டுக்கு ஒரு மீடியம் தேவை. சவுண்டு மீடியமில் மட்டும்தான் அது ட்ராவல் பண்ண முடியும். இஃப் தேர் இஸ் நோ மீடியம், சவுண்ட் எனர்ஜி cannot travel from one place to another place. இங்கே ஏன் சவுண்டை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சவுண்ட் இஸ் ஆல்சோ எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அண்ட் இட் கேன் ஆல்சோ ட்ராவல் இன் த ஃபார்ம் ஆஃப் எ வேவ். ஓகே, ஸோ நம்ம கம்மிங் பேக் டு லைட். லைட் டஸ் நாட் ரிக்வயர் எனி மீடியம் ஃபார் ப்ராபகேஷன். அதாவது நமக்கு சன்னில் நமக்கு லைட் எனர்ஜி வருது. சன் இஸ் எ நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட். சன்னு தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட். அதே மாதிரி ஸ்டார்ஸ் ஆல்சோ நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட். ஓகே, ஸோ இங்கே சன்னில் நமக்கு லைட்டு எர்த்துக்கு வரும்போது இடையில் ஒரு பர்டிகுலர் ஹைட் வரைக்கும் தான் நமக்கு அட்மாஸ்பியர் இருக்குது. அதுக்கு மேலே நமக்கு வேக்யூம் தான். ஸோ அந்த வேக்யூவத்துலேயும் இந்த லைட் ட்ராவல் பண்ண முடியும். இட் கேன் ஈவன் ட்ராவல் த்ரூ வேக்யூம். இட் டஸ் நாட் ரிக்வயர் மீடியம் ஃபார் த ப்ராபகேஷன். இதுதான் தேர்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபஸ்ட் பாயிண்டில் லைட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு பார்த்தோம். செகண்ட் பாயிண்டில் லைட் ட்ராவல்ஸ் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன்னு பார்த்தோம். தேர்ட் பாயிண்டில் லைட் டஸ் நாட் ரிக்வயர் மீடியம் ஃபார் த ப்ராபகேஷன்னு பார்த்தோம். இந்த லைட்டு ட்ராவல் பண்ணுறது எந்த ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த ஃபோர்த் பாயிண்ட். த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் ஆர் ஏர் இஸ் ஈக்குவல் டு 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். திஸ் இஸ் அ ஸ்பீட் ஆஃப் லைட். 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். ஸோ இந்த வேல்யூவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த 10⁸ நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, 3 போட்டு 1 0 2 3 4 5 6 7 8 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இந்த 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்டை நம்ம இப்படி எழுதி பார்த்தோம்னா நமக்கு தெரியும், ஒரு செகண்டில் இவ்வளோ மீட்ரு அந்த லைட்டால் ட்ராவல் பண்ண முடியும். நமக்கு ஒரு ஃபாஸ்டஸ்ட் பைக்கோ இல்லை ஒரு காரோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா 110 மீட்டர் பர் செகண்ட் ட்ராவல் பண்ண முடியும்.
ஒரு ஏரோப்ளேன் எடுத்துக்குவோம். ஏரோப்ளேனால் 690 மீட்டர் பர் செகண்ட் ட்ராவல் பண்ண முடியும். திஸ் இஸ் அ மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் எ கார் ஆர் பைக். திஸ் இஸ் அ மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் எ ஏரோப்ளேன். ஸோ ஒரு கம்பேரிசனுக்காக இதை எடுத்து பார்க்குறோம். திஸ் இஸ் அ ஸ்பீட் ஆஃப் எ கார் அண்ட் திஸ் இஸ் அ ஸ்பீட் ஆஃப் எ ஏரோப்ளேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த லைட்டினுடைய ஸ்பீடு வந்து நமக்கு புரியும். இது ஆல்மோஸ்ட் வந்து இது இன்னும் கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ணோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். 3 1 2 3 4 5 6 7 8 இதை வந்து கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ணுவோம். கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறதா 1000 டிவைட் பண்ணோம். 1000 டிவைட் பண்ணோம்னா நமக்கு 30 கட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன வருது பாருங்கள், 1 2 3 4 5 தட் இஸ் 3 lakh கிலோமீட்டர் பர் செகண்ட். ஸோ 3 lakh கிலோமீட்டர் பர் செகண்ட். ஒரு செகண்டில் light can able to travel a distance of 3 lakh kilometers. That is the speed of light, highest speed. நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். 5th பாயிண்ட், light travels in the form of a wave. It is characterized by a wavelength and a frequency. It is characterized by a wavelength lambda and a frequency nu. இங்கே இது வந்து லாம்டான்னு சொல்லுவோம். This is called lambda and this is a symbol of wavelength. இதை வந்து nu அப்படின்னு சொல்லுவோம். This is a symbol of frequency. ஸோ லைட்டுங்கிறது ஒரு வேவ்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். லைட் இஸ் எ வேவ். அதாவது லைட் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஸ்ட்ரைட் லைனாக ட்ராவல் பண்ணும். இதுக்கு எந்த மீடியமும் தேவையில்லை. இது வந்து 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்டில் ட்ராவல் பண்ணுது. ஆனால் இது எப்படி எந்த ஃபார்மில் இது ட்ராவல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, லைட் இஸ் ட்ராவலிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எ வேவ். லைட் இஸ் எ வேவ். எனர்ஜி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா, there are 2 ways. One is a matter or a particle has to take the energy from here to here, or the energy can transferred from here to here in the form of a wave. So லைட்டுங்கிறது ஒரு எனர்ஜி. that energy is transferred from one place to another place in the form of a wave. Light is a wave. இது வந்து எக்ஸ்பிரிமெண்டலாகவே it is proved that light is a wave. அப்போ வேவ்னு சொல்கிறதுனால இதுக்கு என்ன கேரக்டர் இருக்கும்? வேவ்னு நம்ம சொல்லும்போது இதுக்கு என்ன கேரக்டர் இருக்கும்? இதை எப்படி கேரக்டரைஸ் பண்ணுறது? இந்த வேவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. வேவ்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது பேராமீட்டர்ஸ் வேணும். என்ன பேராமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, we are having 2 parameters. One is called wavelength and the second one is called frequency. இதனுடைய டெஃபினிஷன்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். ஸோ a wave is characterized by wavelength and frequency. Similarly, the light is also characterized by wavelength and frequency. லைட்டுக்கு வேவ்லென்த் இருக்குது அண்ட் ஃப்ரீக்வன்சியும் இருக்குது. இந்த வேவ்லென்த்தையும் ஃப்ரீக்வன்சியும் நம்ம எப்படி ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா, c = நியூ லாம்டா அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் வழியாக நம்ம ரிலேட் பண்ணுறோம். c = நியூ லாம்டா. இங்கே சிங்கிறது என்னது? வெலாசிட்டி ஆஃப் லைட். நியூ இஸ் அ ஃப்ரீக்வன்சி அண்ட் லாம்டா இஸ் அ வேவ்லென்த். ஸோ லாம்டா அண்ட் நியூ ஆர் ரிலேட்டட் பை திஸ் expression. Different colored light has different wavelength and frequency. This is the next point. 6th point is different colored light has different wavelength and frequency. Different colored lightனா என்ன? ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். நம்ம சிக்னலில் நம்ம பார்க்குற லைட்டே எடுத்துக்கலாம். ரெட் கலர் லைட் பார்ப்போம், எல்லோ கலர் லைட் பார்ப்போம், க்ரீன் கலர் லைட் பார்த்துருக்கோம். we have seen different colored lights. அதே மாதிரி ரெட்டு, ப்ளூ, there are many colors we have seen. எல்லா கலருக்கும் ஒரே மாதிரி ஃப்ரீக்குவென்சி வேவ்லென்த் இருக்காது. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ்லென்த் இருக்கும், ஒவ்வொரு ஃப்ரீக்குவென்சி இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட். டிஃப்ரெண்ட் கலர்ட் லைட் ஹேஸ் different wavelength and different frequency. Among the visible light, violet has the lowest wavelength and red has the highest wavelength. அதாவது விசிபிள் லைட்டில் நமக்கு 7 கலர்ஸ் இருக்குது. விசிபிள் லைட் வந்து
நமக்கு டிஸ்பர்ஸ் ஆச்சுன்னா இட் வில் பி ஸ்ப்ளிட் இன்டு 7 கலர்ஸ். விசிபிள் லைட் ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா நமக்கு ரெயின்போ கலர்ஸ் வருது. ஒரு விசிபிள் லைட் ஸ்ப்ளிட் ஆகும்போது we are getting these 7 கலர்ஸ். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஸ்பர்ஷன்னு சொல்லுவோம். விசிபிள் லைட் இஸ் ஸ்ப்ளிட் இன்டு 7 கான்ஸ்டிடியூயன்ட் கலர்ஸ். ஸோ இது வந்து violet and this one is a red. ரெட்டுக்கு வந்து ஹையஸ்ட் வேவ்லென்த் இருக்கும். ஹையஸ்ட் வேவ்லென்த். வயலட்டுக்கு வந்து லோயஸ்ட் வேவ்லென்த் இருக்கும். violet has lowest wavelength and red has highest wavelength. விசிபிள் லைட்டில் வந்து நமக்கு 7 கலர்ஸ் இருக்குது. violet to red, that is VIBGR. இதில் வந்து வயலட்டுக்கு வந்து லோயஸ்ட் வேவ்லென்த்தும் ரெட்டுக்கு வந்து ஹையஸ்ட் வேவ்லென்த்தும் இருக்கும். வாட் இஸ் த லாஸ்ட் பாயிண்ட்னு பார்த்தோம்னா, when light is incident on the interface between two media, it is partly reflected and partly refracted. Assume that light வந்து ஒரு மீடியத்திலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு ட்ராவல் பண்ணுது. இந்த ரெண்டு மீடியத்தையும் பிரிக்கக்கூடிய சர்ஃபேஸை தான் நம்ம இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் மீடியம் 1ன்னு எடுத்துக்கோங்க அண்ட் திஸ் ஒன் இஸ் மீடியம் 2. லைட் வந்து மீடியம் 1லேருந்து மீடியம் 2க்கு ட்ராவல் பண்ண போகுது. மேபி இது ஏர் மீடியமாக எடுத்துக்கலாம். திஸ் மே பி ஏ கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ்னுடைய சர்ஃபேஸ் அதை தான் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ லைட் வந்து இந்த மீடியம் 1லேருந்து மீடியம் 2க்கு ட்ராவல் பண்ணும்போது இந்த சர்ஃபேஸில் வந்து அது இன்சிடெண்ட் ஆகுது. அப்படி இன்சிடெண்ட் ஆகும்போது ஒரு பார்ட் ஆஃப் த லைட் வில் பி ரிஃப்ளெக்டட் and part will be refracted. இது வந்து ஒரு ஆங்கிளில் இன்சிடெண்ட் பண்ணும்போதுன்னு சொல்லலாம். Suppose if the light is incident at an angle, a part of the light is reflected and a part is refracted. So this is the last point. When the light is incident on the interface between two media, it is partly reflected and partly refracted.